ஸ்ரீகுருப்யோ நமः. एवं चतुर्दश जगन्मयतां गदस्य पादाळमीश तव पदतलं वदन्ति पादोर्ध्वदेशमपि देवरसातलं ते खुल्पद्वयं खलु महादलमद्भुतात्मन्. இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி விராட் புருஷரின் பாதாளம் முதல் மகாதலம் வரையில் ஸ்ரீ பகவானின் அங்கத்தை வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தாங்கள் 14 லோகங்களின் ரூபமான விராட் ரூபம் தரித்தீர்கள். அப்படிப்பட்ட தங்களுடைய அடிப்பாதங்கள் பாதாளம், கால்களின் மேல் பாகம் ரசாதலம், 2 கணுக்கால்கள் மகாதலம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள்னு சொல்றார். जङ्गे तलातलमथो सुतलं च जानु किञ्जोरुभागयुगलं वितलातले त्वे क्षोणीतलं जगनमं परमङ्गनाभिर्भक्षश्च शक्रनिलयस्तव चक्रपाणि. 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி தலாதலம் முதல் ஸ்வர்கலோகம் வரையில் ஸ்ரீ பகவானின் அங்கத்தை வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் கெண்டை கால்கள் தலாதலம், முழங்கால்கள் சுதலம், தொடைகள் விதலம் அதலம், இடுப்பு பகுதி பூலோகம், தொப்புள் ஆகாயம், மார்பு ஸ்வர்க்கம் என்று பட்டதிரி சொல்றார். ग्रीवामहस्तव मुखं च जनस्तपस्तु बालं शिरस्तव समस्तमयस्य सत्यम् एवं जगन्मयतनो जगदाश्रितैर अन्यैर्निभत्तव पुषे भगवन् नमस्ते. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி மகர்லோகம் முதல் சத்தியலோகம் வரையில் உள்ள ஸ்ரீ பகவானின் அங்கங்களை வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் கழுத்து மகர்லோகம், முகம் ஜனர்லோகம், உன் நெற்றி தபோலோகம், உன் தலை சத்தியலோகம், இவ்வாறு லோகத்திலுள்ள பிற பொருட்களும் அடங்கியிருக்கிற உன் திருமேனி சரீரத்தை உடைய உனக்கு வணக்கம் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். त्वत्ब्रह्मरन्ध्रपथमीश्वर विश्वकन्थ चन्दांसि केशवगणास्तव केशपाशाः उल्लासि चिल्लियुगलं द्रुहिणस्य गेहं पक्ष्माणि रात्रिदिवसौ सविता च नेत्रे. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வேதங்கள் முதல் சூரியன் வரையில் பகவத் ரூபத்தை வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் பிரம்மரந்திரம் அதாவது உன் உச்சி வேதங்கள், உனது தலைமுடி மேகங்கள், உனது பிரகாசமான புருவங்கள் 2 பிரம்மதேவனின் மாளிகை, உன் கண்ணிமைகளின் முடி இரவு பகல், உன் கண்கள் சூரியன் என்று பட்டதிரி விவரிக்கிறார். निःशेष विश्वरचना च कडाक्षमोक्षः कर्णौ दिशोऽश्वियुगलं तव नासिके त्वे लोभत्रपे च भगवन्नतरोत्तरोष्टौ तारागणाश्च दशनाश्रमनश्च தம்ஷ்ட்ரா. 5வது ஸ்லோகத்தில் உலக சிருஷ்டி முதல் யமன் வரையில் உள்ள எல்லா பகவன் அங்கங்களையும் வர்ணிக்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் கடைக்கண் பார்வை எல்லா உலகங்களின் படைப்பு, உன் காதுகள் திக்குகள், உன் மூக்கின் துவாரங்கள் அஸ்வினி தேவதைகள், உன் கீழ் உதடு பேராசை, மேலுதடு வெட்கம், பற்கள் நட்சத்திரங்களின் கூட்டம், தெற்றிப்பற்கள் யமன் என்று பட்டதிரி கூறுகிறார். मायाविलासहसितं स्वसितं समीरो जिह्वाजलं वचनमीशशकुन्तपङ्क्तिः सिद्धार्थयस्वरगणामुकरन्ध्रमग्निर्देवाभुजास्तनयुगं तव धर्मदेवः. இந்த 6வது ஸ்லோகத்தில் மாயை முதல் தர்மதேவதை வரை பகவானின் அங்க வர்ணனத்தை சொல்றார்.
ஓ குருவாயூரப்பா, உன் புன்னகை மாயை, உன் மூச்சுக்காற்று காற்று, உன் நாக்கு நீர், உன் சொல் பறவைகளின் கூட்டம், உன் ஸ்வரங்கள் சித்தர்கள், உன் வாய் நெருப்பு, உன் கைகள் தேவர்கள், உன் மார்பகங்கள் தர்மதேவன் என்று பட்டதிரி வர்ணிக்கிறார். पृष्टं त्वधर्म इह देवमनःसुधांशु रव्यक्तमेव हृदयाम्बुजमम्बुजाक्ष कुक्षिः समुद्रनिवहा वसनं तु सन्ध्ये शेफः प्रजापतिरसौ वृषणौ च मित्रः. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அதர்மம் முதல் மித்ரன் வரையில் பகவானின் அங்கங்களில் உள்ள வர்ணனையை சொல்கிறார். பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, விராட் புருஷனின் பின்பக்கம் அதர்மம், மனம் சந்திரன், தாமரை பூவாகிய ஹிருதயம் பிரதானம் அவ்யக்தம், வயறு கடல்கள், ஆடை சந்தியா காலம், ஆண்குறி பிரஜாபதி, அண்டங்கள் மித்ரதேவதை என்று வர்ணிக்கிறார். श्रोणिस्थलं मृगगणापदयोर्नगास्ते हस्त्युष्ट्रैसैन्दवमुखागमनं तु कालः विप्रादिवर्णभवनं वदनाब्जबाहु चारूरुयुग्मचरणं करुणाम्बुदेते. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி மிருக கூட்டங்கள் முதல் பிராமணாதி வர்ணங்கள் வரை பகவானின் அங்கங்களை வர்ணிக்கிறார். ஓ குருவாயூரப்பா, உன் இடுப்பு பகுதி விலங்குகளின் கூட்டம், உன் கால்களின் நகங்கள் யானை ஒட்டகம் குதிரை முதலியவை, உன் நடை காலம், உன் தாமரை போன்ற முகம், கைகள் அழகிய 2 தொடைகளும் கால்களும், முறையே அந்தணன் அரசன் வணிகன் சூத்திரன் ஆகிய 4 வர்ணங்களின் பிறப்பிடங்கள் என்று வர்ணிக்கிறார் பட்டதிரி. संसारचक्रमयि चक्रधरक्रियास्ते वीर्यं महासुरगणोऽस्ति कुलानि शैलाः नाट्यस्सरित्समुदयस्तरवश्च रोम जीयाधिथं वपुरनिर्वचनीयमीश. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானின் கிரியைகள் முதல் ரோமங்கள் வரை அங்க வர்ணனம் செய்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் செயல்கள் சம்சார சக்கரத்தின் சுழற்சி, உன் வல்லமை அசுரர்களின் கூட்டம், உன் எலும்புகளின் தொகுதிகள் மலைகள், நாடிகள் ஆறுகளின் கூட்டங்கள், ரோமங்கள் மரங்கள், இப்படிப்பட்டது என்று பட்டதிரி விளக்கி கூற இயலாத உன் திருமேனி சிறந்து விளங்கட்டும் என்று சொல்றார். ईतृजगन्मयवपुस्तव कर्मभाजां कर्मावसानसमये स्मरणीयमाहुः तस्यान्तरात्मवपुषे विमलात्मने ते वातालयादिफनमोऽस्तु निरुन्तिरोगान्. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நித்திய கர்மங்கள் முடிஞ்சதும் தியானம் செய்வதை பற்றி சொல்கிறார். பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எல்லா உலகங்களின் உருவாக உள்ள உன் சரீரம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்கள் கர்மங்களின் முடிவில் தியானிக்கத்தக்கது என்று பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இதன் உள்ளமாயும் தூய உயிராயும் இருக்கின்ற உனக்கு வணக்கம். நீயே நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பிரார்த்திக்கிறார். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.